ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா ஸ்டோரீஸ். டுடே நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட நேம் எக்ஸ்ட்ராடினரியோ. இது கொரியன் ட்ராமா. 2019 ரிலீஸ் ஆன இந்த ட்ராமாவில் 16 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த ட்ராமா காமெடி, ரொமான்டிக் அண்ட் ஃபேண்டசி ஜானரை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த ட்ராமா ஒரு யூனிக்கான கான்செப்டோடு எடுக்கப்பட்ட ட்ராமா. இந்த ஸ்டோரியோட ஒரு இன்ட்ரடக்ஷன் எபிசோட் பாட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எலைட் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்கூலில் ஃபுல்லாமே ரிச் பீப்புளோட பசங்க தான் படிக்கிறாங்க. இவங்க தான் மெயின் கேரக்டர் இந்தனோ. இந்தனோவுக்கு என்னென்னா சைல்ட்ஹுட்லேருந்தே ஹார்ட் டிசீஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து சிங்கிள் பேரண்ட், அவங்க அப்பா மட்டும்தான் வளர்க்குறாங்க, அம்மா கிடையாது. ரொம்ப கேரிங்காகவே ரொம்ப பாசமாக அஃபெக்ஷனேட்டியான ஃபாதர் இருக்கார். இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்கள நல்லா கேர் பண்ணிப்பாங்க. பட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னா இவங்களோட லைஃப்பில் பெக்யூங். அந்த பெக்யூங் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, சின்ன வயசுலேயே இவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கிறனால இவங்க அப்பா வந்து இவங்கள பெக்யூங்கோட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பெக்யூங்க்கு வந்து என்னென்னா, ஆல்ரெடி அம்மா இறந்துட்டாங்க, அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்ததா இறந்துட்டாங்க. அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. இவங்களுக்கும் உடம்பு இல்லைன்றனால இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது பெக்யூங்க. அப்பா வந்து இவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இவங்கள வந்து ஒத்துக்க வச்சு பேச வச்சுட்டு மீட்டிங் போகிறது, டின்னர் போகிறது, ஃபேமிலி கெட் டுகெதர் இந்த மாதிரி மீட் பண்ண வைக்கிறதெல்லாம் அப்பா பண்ணுவாங்க. அது இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது பெக்யூங்க்கு. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து F3 அப்படின்ற டீமில் 3 பேர் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஓனம்ஜூ. இவங்க தான் ஃபஸ்ட்டு. இவங்க மேலே அப்படி கேர்ள்ஸ் அப்படி க்ரேஸியாக இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு லித்தோவா நல்ல ஒரு வயலனிஸ்ட். இவங்க வந்து நல்லா மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவங்களையும் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பெக்யூங்க்கு இந்தோனோவை பிடிக்காதனால இவங்க மேலேயும் கேர்ள்ஸ்க்கு அப்படியே க்ரேஸி இருக்கும். ஸோ 3 பேருமே நல்ல ஸ்கூலில் நல்ல ஃபேமாக இருக்க பசங்க தான். இவங்களுக்கு இப்போது என்னென்னா, இந்த ஹை ஸ்கூல் வந்ததுக்கப்புறமா இந்தனோவுக்கு வந்து ஸ்கூலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் நடக்குது. என்னென்னா, ஸ்கூல்லுன்னு இல்லை, வெளியில் லைஃப்லையுமே அவங்கள யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, யாரோ பார்க்குறாங்க, நம்மளால் ஆக்டிவிட்டி சரியாக பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஃபீலிங் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுக்கு எப்படி ஃபீலிங் ஆகுதுன்னா, இவங்க ஏதோ நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பெக்யூங்கிட்ட போய் அன்பாக பேசுகிறாங்க. அவர் வந்து தயவு செஞ்சு போறியா அப்படின்றாரு. இவங்க போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களால முடியல. காலை வந்து எடுக்கவே முடியல. பட் மனசுக்குள்ளே தோணுது இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்ட்டு. பட் அவங்களால முடியல. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 2-3 ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி நடக்குது. திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டாச்சுவாக நிற்கிறாங்க, புக்ஸ் எல்லாம் பறக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு நடக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, சைக்காட்டிஸ்ட்டை போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கூல்லையும் செக் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்டவும் பார்க்குறாங்க. பட் நோ சொல்யூஷன். இவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அது சொல்கிறாங்க. பட் எதுவுமே நடக்கலை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுனது அந்த விஷயம் மட்டும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இன்னொரு சிம்டம்ஸ், நமக்கு மட்டும் ஏதாவது மேஜிக் கிடச்சிருச்சா, மேஜிக் பவர் இருக்கா, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ ஸ்கூல் லைப்ரரியில் போய் ஒரு புக்கை பார்த்து படிக்கிறாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போதே அதில் உள்ள டயலாக்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த பெக்யூங் பேசின மாதிரியே இருக்குது. என்னடா பெக்யூங் பேசின டயலாக் மாதிரி இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதில் இருந்த காமிக் புக். ஸோ காமிக் புக்கில் இருக்க கேரக்டர் வந்து இவங்களோடது மாதிரியே ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. என்ன நம்மள மாதிரியே இருக்குது அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஸ்கூலில் இருக்க கிச்சனில் இருக்கவங்க ஜிமின்ஷின்றவங்க, அவங்க ஒரு குக். ஸோ அந்த ஜிமின்ஷி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்துட்டு என்ன புக்கு இதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. அதை வந்து இவங்க எப்படியாவது நம்ம போய் கேட்டுருணும், இந்த ஜிமின்ஷிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜிமின்ஷிட்ட போய் கேட்குறாங்க. போகிறாங்க. பட் அவர் எதுவுமே சொல்லலை. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, அவங்க டிஃப்ரெண்ட் இதே சேம் ஃபீலிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை போய் பார்க்குறாங்க. அவர் அந்த புக்கை தான் படிச்சிட்ருக்காரு. படிச்சிட்ருக்க உடனே டக்குன்னு வாங்கி பார்த்துட்றாங்க. லைக் இதே கேரக்டர்ஸ்லாம் அப்படியே இருக்குது. அப்போது சம்திங் ஏதோ நடக்குது இங்கே, நீ என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எஸ் நம்ம வந்து ஒரு காமிக் வேர்ல்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்றாங்க. காமிக் வேர்ல்டுக்குள்ளேயா அப்படின்னு. எஸ், அதனால தான் நீ நினைக்கிறத வந்து உன்னால் பண்ண முடியல. ரைட்டர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிடுது. ஓகே, அப்போ நான் தான் மெயின் கேரக்டரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, அதனால தான் என்னை சுற்றியே எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ மெயின் கேரக்டராக தான் இருப்போன்னு கேரக்டர்களோட லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க புக்கில். பார்த்தா இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கேரக்டர்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணியிருக்காரு ரைட்டர். பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னது எக்ஸ்ட்ரா கேரக்டரா, நான் எக்ஸ்ட்ரா கேரக்டராலாம் இருக்க விரும்பலை அப்படின்னு
ரைட்டரு என்னை எப்படியாவது மாற்றிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஜிமின்ஷி சொல்கிறாங்க, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேரக்டர், ஸோ எப்போனாலும் நீங்கள் வந்து இந்த புக்லேருந்து போயிடலாம் அப்படின்றாங்க. எ எனக்கு அந்த மாதிரி இருக்க பிடிக்கல, என்னோடய ஃபேட்டை வந்து நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உன்னால் முடியாது, நீ நினச்சேன்னா ஸ்டோரியே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடும், ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும், இதனால் உனக்கு தான் கஷ்டம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவுடனே, இல்லை நான் எப்படியாவது என்னோடய ஃபேட்டை மாற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன், நான் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரடக்ஷன். இவங்க எப்படி மாறிட்டாங்களா, இம்பார்ட்டன்ட் கேரக்டராக வராங்களா, மெயின் கேரக்டர் ஆகிட்டாங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா கேரக்டராகவே இருந்து அப்படியே ஸ்டோரியில் போயிட்டாங்களா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.